ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 01122901 மிஸ் கால் கொடுக்கவும். ஐயோ ஐயோ அம்மா, என்னால முடியலையே. யாராவது ஓடி வாங்களே, என்னால முடியல. சீக்கிரம் வாங்களே கடவுளே, யாராவது வந்து காப்பாத்துங்களே கடவுளே. அம்மா வேண்டாம், என்ன தொடாத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கன்றாவியை கொண்டு வந்து என் நெஞ்சில வச்சு பார்த்த புடுங்கி வீசிடுவேன். பயப்பட எதுவும் இல்ல பாட்டி. பாட்டி நேத்து நைட்டு 2 பெக்கு. நேத்து மத்தியானத்துல இருந்து அவங்க சுத்தமா சாப்பிடவே இல்ல. சாப்பிடுறது ஒண்ணும் இல்ல, அப்புறம் இப்படித்தான் படுத்து கிடக்கணும். அப்ப 2 லார்ஜ் எடுத்துட்டு வரவா குடிக்கிறதுக்கு? பாடா, கொண்டு போய் உன் பொண்டாட்டிக்கு கொடு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. காலாகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரையும் ஒரே வீட்டுல இருக்க வச்சது காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு தான். தோட்டக்காரி கூட பழகுற எனக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த அளவுக்கு எதுவும் நடக்கல இல்லம்மா. இல்லையா? ஏண்டி, அப்படி இப்படின்னு இருந்தாலும் இத்தனை வருஷமா என் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னாதானே சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆமா. என்ன ஆமா? அப்படி இருந்து நேத்து என் பையன் ஜோஸ் வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்கல்ல. அதனாலதான் நான் எதுவுமே சாப்பிடாம இருந்தேன். அவன் வர வரைக்கும் காத்திருந்தா எல்லாரும் பட்னியாத்தான் கிடக்கணும். அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஆட, இவ்வளவுதான் விஷயமா? நான் இந்த சத்தத்தை கேட்டு வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். அவசரத்துல வேட்டி கூட கட்ட மறந்துட்டேன். போடா, போய் வேட்டி கட்டிட்டு வா. ஐயா, திரும்ப வரணுமா? நான் போய் படுத்து தூங்க போறேன். விடிய காத்தால நல்லா சுகமா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் பாட்டி. உன்னை யாரடா முதல்ல இங்க வர சொன்னது? அது பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. வாடி. ஏமா? என்ன பாட்டி? ஜோசு கொண்டு வந்த பாட்டில்ல ஏதாவது மிச்சம் இருக்கான்னு பாரு. இந்த நடுக்கம் கொஞ்சம் குறையும்ல. பாக்குறேன் பாட்டி. அட கடவுளே, இவன் எங்க சுத்திட்டு இருக்கானோ? நீ போய் வைக்கோல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போடு. அவ கொஞ்சம் சாப்பிட்டோம். எல்லா மாடும் சோர்ந்து போயிருக்கு. நல்ல மாடுன்னு சொன்னீங்க, இங்க பாலை விட சாணியும் கோமியும் தான் அதிகமா இருக்குது. வளவளன்னு பேசிட்டு இருக்கமா, வைக்கோல் எடுத்து போடு. எடுத்து போடுறா. என்ன மனுஷங்கடா இதுங்க, வேலை வாங்கிட்டே இருக்குதுங்களா? ஐயோ, ஒரு காலு. என்னது? ஒரு காலு மட்டும் இருக்கா? கடவுளே, என்ன இது? பாட்டி, இங்க ஒரு காலு இருக்கு. எல்லாரும் ஓடி வாங்க, சீக்கிரமா ஓடி வாங்க. ஐயோ, வெறும் கால் மட்டும் தானே தெரியுது. கால் மட்டும் தான் தெரியுது. சீக்கிரம் வாங்க. நீயாடா? நாங்கெல்லாம் பயந்துட்டோம். ஐயோ, நேத்து ராத்திரி நான் வைக்கோல. ஆமா, வைக்கோல் குடாங்க. நல்ல வேலை, மனுஷங்க நடுங்கி நடுங்கி செத்து போயிருப்பாங்க. கடவுளே, இது முழுசு காலி ஆயிடுச்சே கர்த்தரே. காலி பண்ணது கர்த்தர்ல இந்த கைமல். நேத்து நைட்டு நீங்க குளிர்ல உள்ள நடுங்கினப்போ வெளியே இங்க நான் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன மருந்து சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி? தெரியும். இதத்தான் நானும் குடிச்சேன், அப்படியே விழுந்துட்டேன். போதும் போதும். ஜோஸ் எங்க? இன்னும் வரலையா? இல்ல, நேத்து ராத்திரி ஒரு லோடு விறகு எடுத்துட்டு போனா. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? வாய மூடுறா.
வெட்டியா பேசாம அந்த மாட்டோட காலை புடிடா. மாட்டோட காலை ஆ. நானா? ஆமா நீதான். நல்ல குடும்பத்துல பிறந்த நானா? நல்ல குடும்பத்துல ஐயோ பிறந்தவன் தான். பாட்டி, ஏன் கால இல்ல, சரி பசுவோட பிடிக்கிறேன். காலை வேற என்ன புடிடா. பண்றது? ஏண்டா சாண்டி, ரொம்ப நேரமா ஊதிக்கிட்டு இருக்கியேடா. குடலு வாய் வழியா வந்துட போகுது முட்டாளு. ஊதி ஊதி எனக்கு ஆஸ்துமா வந்துருமான்னு தான் பயமா இருக்கு. இந்த ஊர்லயே இந்த வீட்டுல மட்டும்தான் இருக்கு இந்த மாதிரி ஊதாங்குளம் அடுப்போம். அப்ப மத்த வீட்ல எல்லாம் இப்படிடா வெயில வச்சுக்குவாங்களா? அது என்னன்னா பாட்டி, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேஸ். கேஸ் ஆஸ்துமா எல்லாம் ஒண்ணுதான்டா. நீ பேசாம ஊதுடா. என்ன இல்லடா, அடுப்ப ஊது. என்ன தொந்தருடா இந்த கழுவிக்கிட்ட. பாட்டி உங்களுக்கு காஃபி தரவா? கொண்டு வா. என்னமோ வயிறு ஒரு வழி ஆயிடுச்சு. எப்படி ஆவாம இருக்கான்? கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க பாட்டி, நாக்கு சுட்ட போத. டீயா இருந்தாலும் சரக்கா இருந்தாலும் ஒரே கல்ப்பு தான். கல்லா இருந்தாலும் காப்பியா இருந்தாலும் ஒரே கல்ப்பு. முட்டையானாலும் புட்டானாலும் ஒரே பிடி. இது தாண்டா உன் பாட்டியோட ஸ்டைல். நீங்க சொல்றத எல்லாத்தையும் ஒத்துக்கணும், இல்லனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கர்த்தருக்கே நன்மை உண்டாகட்டும். எப்போதும் எப்பொழுதும் நன்மையே உண்டாகட்டும். நேத்து நைட்டு எங்களை யாரையும் தூங்க விடல. நீ ஏதாவது சொல்லிட்டியா? ஒண்ணும் இல்ல அம்மா, காலையில சாப்பிட என்ன இருக்குன்னு இவங்கிட்ட கேட்டேன். ஏண்டா சாண்டி, சொல்லுங்க. இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்? வேக வச்ச இட்லியும் அவிச்ச முட்டையும். இந்த கிழங்கையும் எடுத்து வேக வச்சிரு. அதெல்லாம் ரெடி ஆகுது. அப்புறம் தோசை, ஆப்பம், மிளகா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ். போதும்ல? மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் கலக்கிட்டியாடா? மனுஷனுக்கானதே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளேயே மாட்டுக்கானதை கேக்குற. காலங்காத்தால என்ன படுத்தாதீங்க. எனக்கு 2 கைதான் இருக்கு. என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு எல்லாத்தையும் செய்யணும்ல. பார் ஹோட்டல்ல கூட இவ்வளவு வேலை இல்லப்பா. இல்ல, இதுவும் பார் தானே. உக்கானுக்குது பாரு, டெய்லி 1.5 பாட்டில் வேணும். என்னடா சொன்ன நீ? இல்லம்மா, மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாரு, உன்னால முடியலன்னா நான் பண்ணிக்கிறேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. டெய்லி நீங்க சொல்றதுதானே இது. என்ன போல இன்னொருத்தி இருக்கிறாள மகாராணி மாதிரி, அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ரொம்ப நேரமா இப்படிதான் பேசிட்டு இருக்க. என்ன நேத்து நைட்டு நாங்க அப்பா கூட தான் தூங்கணும். எவ்வளவு நாளாச்சு என் பொண்ணை கட்டி பிடிச்சு தூக்கறதுக்கு. இங்க பாருங்க, என்ன எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க. உண்மையை சொல்லுங்க, நேத்து நைட் எங்க இருந்தீங்க? இங்கதான். என் 2 பிள்ளைங்க மேல சத்தியம். இது 2ம் ஆம்பளை பிள்ளைங்க இல்ல, பொம்பளை பிள்ளைங்க. இவங்க மேல எல்லாம் பொய் சத்தியம் பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க, எங்க இருந்தீங்க? சரி சொல்றேன். சொல்லுங்க. நீ நம்பவியானே தெரியல. சொல்லுங்க பாக்கலாம். ஷாக் ஆக கூடாது. இங்க பாருங்க, கோவப்படுத்தாம தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்லிட்டா சொல்ல போறேன். இங்கதான் இருந்தேன். எவ்வளவு கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? அட படவா பயல, நீ என்ன ஏமாத்திட்டு உள்ள போய் ஜாலியா தூங்குறியா? இத பாருடா, உன் பெரியப்பாவும் இப்படியேதான் இருந்தாரு. ராத்திரி பூரா மூக்கு முட்டு குடிச்சிட்டு விழுந்து கிடப்பாரு. அப்புறம் காலையில ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு வந்து ஒரே அளப்பறதான். அது இருக்கட்டும், நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? ஐயோ, இங்கதானே இருந்தேன். அப்படிதானடி? வேலைக்கு எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டேன். உங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேணான்ல. நீ தனியா தான் குடிச்சியா இல்ல கைமலுக்கும் குடுத்தியா? ஆமா, கொடுத்தேன். அது போதாதுன்னு இங்க வந்து ஒரு கட்டு வைக்கோலையும் தின்னுட்டு போயிட்டான். அப்புறம் அவன் கையில இருந்த மீதி சரக்க நான் வாங்கி அடிச்சிட்டேன்டா மகனே. அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என் கை நடுக்கமே நின்னுச்சு. டெய்லி சாப்பிடுற மருந்த நான் சாப்பிடாமே செத்து போயிடணும்னு நினைச்சேன். என்ன சிரிப்பு? போய் எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறதுக்கு எடுத்து வைக்கிற வழிய பாருங்க.
இங்க பாருங்க பாட்டி, என் சேர்ல ஆதி உட்காந்துட்டு இருக்கான். அவன் எந்திரிக்காம நான் சாப்பிட மாட்டேன். நான் எந்திரிக்க மாட்டேன். அவளை அங்க உட்கார சொல்லுங்க. அந்த பக்கம் உட்காருடா. அவ சின்ன பொண்ணு தானே, எப்பவும் அவ தானே இங்க உட்காருவா. ஜோஸோட பழைய சாப்பாடு எங்க? மணி என்னாச்சுன்னு நினைக்கிற? போய் எடுத்துட்டு வாடி. இப்ப கொண்டு வர. காலையிலே பாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோஸுக்கு பழைய கஞ்சி கேக்குறாங்க. அப்ப நேத்து கொட்டின வேஸ்ட்ல தேடலாம். கலாய்ச்சது போதும் வா. இப்போவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வேகமா எடுத்து வை. ஜோஸ் என்ன வரலையே? அவன் என்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கான்? அம்மாவோட நடுக்கத்தை வச்சு எனக்கு என்ன புரியுது? அப்பா சாப்பிட்டியா? ஜோஸ் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான். ஆமேன். ஏண்டா ஃபாதர் ஆகணும்னு போனவன் நீயே போதும். இப்ப ஃபாதரையே கிண்டல் பண்றியா? மரியாதையா ஏதாவது வாரி தின்னுட்டு போடா. இப்பவும் ஃபாதராக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடாடாடா. ஆவியில வேக வச்ச இட்லி, புட்டு, கொழுக்கட்டை, ஆனியன் ஆப்பம், நெய் ஆப்பம், இடியாப்பம், முட்டை, வாழைப்பழம். வேற எதுவும் இருக்காடா? நான் ஒன்றும் ஹோட்டல்ல வேலை பார்க்கல. டேய், ஆவியில வேக வச்ச பொருள் சத்து வெளியே போகாது. அப்போ வாசனை மட்டும் போயிருமா? நீ கம்முனு போட. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். சுட்டது பொரிச்சதெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறது அது நோய் வர்றதுக்கான அறிகுறி. குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேண்டாம். நீ ஏதாவது சாப்பிட்டு காலேஜுக்கு போமா. நான் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டேமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் திறக்கறாங்களா, லேட்டா போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். யார் இன்னைக்கு என்ன காலேஜ்ல விட போறா? கிரிட்டிக்கலா 2 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்காக நீங்க வர வேண்டாம். பாவம் அவங்க பொழிச்சு போட்டும். 9 மணிக்கு 2-3 கல்யாண பார்ட்டியும் கடைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. இல்லனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்த ஆள் என்ன சொல்ல போறாரு? இன்னைக்கு சைட்ல கான்கிரீட் போடுற நாள். அப்போ உங்களாலே முடியாது. காலேஜோட வாசல் வரைக்கும் விட்டா போதும்ல, நானே விட்டுறேன். வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படின்னா? இந்த கோலத்தோட எப்படி காலேஜுக்குள்ள வருது? உன் மரியாதை என்ன ஆகுறது? நீங்க எந்த Dress போட்டுட்டு வந்தாலும் அது நல்லதா இருக்கும். அலங்காரம் பண்ணாலும் பண்ணலனாலும் யானை யானை தான். என்னோட சின்ன அண்ணன் இப்படி வந்ததா எனக்கு பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்க்கட்டுமே. ஏய், அண்ணியோட வாழ்க்கையில விளையாடுறத. ஆமா ஆமா. என்ன ஆமாமா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் யானையை பிடிச்சாலும் அசர மாட்டாரு. யானை பிடிச்ச அசர மாட்டான், ஆணி பிடிச்ச அசந்துருவான். போது நிறுத்து, நீ சோப் போட்டுற. ஏதாவது சாப்பிட்டு போகலாம்ல. வந்து சாப்பிட்டுக்கிறேன்டி. இவளை காலேஜில் விட்டு வந்துடுறேன். அப்புறம் எடப்பள்ளியில இருக்க டாக்டர் சாமுவேலுக்கு ஒரு 4 லோடு கட்டை இறக்கி வச்சிரு. அவ்வளவுதானா? காசெல்லாம் கேட்க வேண்டாம், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ அப்பா, இது வரைக்கும் இறக்குனதுல என் வாய் கிளறாத. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி அது இந்த வண்டி, அது நல்ல வண்டி, இது சூப்பர் வண்டி. அம்மா இப்ப எப்படி போற? எப்படி போறியா? என்ன கார்ல கொண்டு போய் விடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க போய் சொன்னேன். நம்ம கடைக்கு கல்யாண பார்ட்டி வராங்கன்னு. அவங்க 9 மணிக்கெல்லாம் கரெக்டா கடைக்கு வந்துருவாங்க. இப்பவே டைம் ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லன்னா மட்டும் எனக்கு நீங்க செஞ்சுட்டாலும் அது இல்ல, அது வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன். ஏய், நீ எங்க போற? கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும், என்னையும் டிராப் பண்ணிடுங்க. வண்டியை நல்லா தொடச்சா தானே பளபளன்னு பொறுமை தொடங்கல, வண்டி வலிக்கு போதா? முன்னாடியே வண்டி தொடச்சு வைக்கலாம்ல. வண்டியை இப்பதானே தொடச்சிட்டு இருக்கேன். எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துல ஷாப்பிங் முடிச்சிடுவேன். அதுக்குள்ள வந்துருவீங்கல? எப்பவும் அப்படி கேட்காத. வாங்க அப்படின்னு சொன்னா போதும், நான் வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு வர முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணு, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. பாய்னா. இறங்கி வாடா. ஏண்டா கைமா, தாத்தாவோட பெரிய ஆசை என்ன தெரியுமா? என்ன ஜீப் ஓட்டணும்னா? இல்ல, எல்லாரையும் வக்கீலாக்கணும்னு. அது நடக்கல. அதனால தாண்டா யார் எதிர்த்தாலும் இவளை இங்க படிக்க வைக்க. உங்கள மாதிரி எல்லாம் இல்ல ஆணி, அவர் ரொம்ப திறமசாலி. ஆமாண்டா, திறமசாலிதான். அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வைக்க ஆளுங்க வரிசையில வந்து நிப்பாங்க. ரோட்ல போற கண்டவனுக்குலாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாதுடா. அது நடக்கிற கதையா? அந்தஸ்து. அடங்கு. அவன் சரி வருவான்னு என் மனசுல போடணும். புரியுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது?
டேய் அவன் சரி வருவான்னு என் மனசுக்கு போடணும். இப்ப இப்போ புரியுதா? போ. ஜீப்பு போலாம். ரைட். இவ வந்திருக்கிறது வச்சு எனக்கு நல்லா புரியுதுடி. இவ ஏதோ இன்னைக்கு பிளானோட தான் வந்திருக்கா. சந்தேகம் எதுக்கு? அப்படியே வச்சுக்கோ. அட்வொகேட் பாபு கூட டிஸ்கஷன் பண்றதுக்கா இருக்கும். கரெக்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கீங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிட்டா? சொல்லு. பாபு தாமஸா இருக்கோம்னா விஷயம் கிரிமினலா இருக்கும்ல. அது ஏன்டி அப்படி சொல்ற? உனக்கு பொருத்தமான ரிலேஷன் இது இல்லடி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு அதுதான் வேணும். நீ வேணா பாரு, ரவுடி சத்தெல்லாம் நீ பாட்டி ஒரு நல்ல ஆளா உங்க முன்னாடி நான் கொண்டு வருவேன். லவ்க்கு முன்னாடி எந்த ரவுடி தோத்து போகாம இருக்கா? வாடா. தள்ளி போடான்னு சொன்னேன். உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. நீ யாருடா? பிரின்சிபாலா? நாங்களும் இங்க இருந்தாண்டா போனோம். கேம்பஸ்குள்ள வரதுக்கு முதல்ல நீ யாரா? கையை நீட்டி பேசாதடா. பேசுனா ஏய், நிறுத்துக்கடான்றல. நீ தாண்டா ஆரம்பிச்சு வச்சிருப்ப. ஹரிச்சந்திர மாதிரி பேசுற. நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரியா? போயா. அங்கேயும் போயிட்டு வந்துரு. அங்கேயும் போய் சமாதானம் பண்ணணும்ல. ஷோ காட்டி முடிச்சாச்சா? முடிஞ்சது. உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட திருத்திடுவேன்னு சொல்லிருக்கேன். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நல்லவனாகிற முயற்சியில தான் இருக்கேன். அதோட ஆரம்பத்தை தான் இப்ப பார்த்த. என்ன இருந்தாலும் பழக்கத்தை மாத்த முடியாதுல்ல. ஏய், கொஞ்சமாவது வக்கீல் மாதிரி பேசு. என்னோட ஆனி, வெளியாளுங்க இங்க வந்து ஷைன் ஆகணும்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணணும். உன்னை பார்க்க என்னால இங்க வராம இருக்க முடியுமா? சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம் லோடு போனோம். இது முதலாளியோட தெரிஞ்சவங்களுக்கு. உடஞ்ச செங்கல் ஓட்ட செங்கல்லாம் கொண்டு போனா திட்டு வாங்குறத நான் தான். நீங்க ஒருவேளை இருக்கலாம். உங்ககிட்ட இப்ப நான் எதுவும் கேட்க வேண்டியது இல்லைல்ல. அப்ப நான் என்ன சும்மா இருக்கேனா? ஏய், வெட்டித்தனமா பேசாத. ஏன்டா லோடு ஏறி முடிஞ்சிருச்சா? ஏத்திட்டு இருக்காங்க. சரி, எத்தனை லோடு போயிருக்கு? 3 நாள் போயிருக்கு. 3 நாளா? கரெக்டா சொல்றா. அதாவது இந்த தடவை வந்த செங்கல் ஃபினிஷிங் சரியில்லைல்ல. அதைத்தான் நானும் நினைச்சேன். இந்த செங்கலுக்கு என்னதாச்சு? சூளையில வைக்கிறதுக்கு முன்னால மழையில நனைஞ்சிருச்சான். 24 மணி நேரமும் உனக்கு இதுதான் வேலையா? நீ கவனமாருடா. இந்த செங்கலை வைக்க வேண்டாம். சரி. ஜோஸ் எஸ்டேட்டுக்குன்னு ஒரு நல்ல பேர். அதுக்கு எடுத்துறாதீங்க. லாரியோட டயர் மாத்தணும். மாத்துறதுக்கு நான் போவேன். அதானே, இவரு தான் போகணுமா மாத்துறதுக்கு? ஐயோ அப்படி இல்ல. ஏன் இதெல்லாம் நீயே பாத்துக்க மாட்டியா? என் கூட இருக்க எல்லாம் புண்ணாக்கா இருக்கானுங்க. ஆமா உன்னையும் சேர்த்தாண்டா சொல்றேன். ஐயோ, புண்ணாக்கு இப்ப என்ன விலை தெரியுமா? ஜோஸ் வணக்கம். வாங்க. இல்ல, நம்ம முதலாளியோட விஷயம் இது. முதலாளிக்கு என்னாச்சு? இழுத்துக்குச்சா? முதலாளிக்கு ஒரு 5 லோடு செங்கல் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நான் அப்படி சொல்லு. பாக்குறதா போதும். அது போதும். ஜோஸ் பாக்குறேன்னு சொன்னா அது முடிவு எடுத்ததுக்கு சமம். பதிலுக்கு நாங்களும் பாக்குறோம். இங்க பாரு, பதிலுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். உனக்கு 5 லோடு செங்கல் வேணும், அவ்வளவுதானே? எனக்கு இல்ல, முதலாளிக்கு. யாருக்கா இருந்தா எனக்கு என்னையா? இப்போ இந்த செங்கல் நவீன ஆகி போச்சு. மழையில நனைஞ்சது. நல்லது எடுத்துக்கோ. அடுத்த சூழல் கொடுக்கட்டும். தானத்துக்கு கொடுத்தாலும் நல்லது தானே கொடுக்கணும். அப்ப அடுத்த ரவுண்ட்ல கிடைச்சிரும்ல. தானம் கொடுத்த பசுவோட வால்ல இருக்க முடிய யாராவது எண்ணுவாங்களா? நீ கம்முன்றியா? நல்ல நேரத்துல வந்தான் பாரு. ஆளையும் சைஸையும் பாரு. பார்க்க வேண்டாம். நான் வரமாட்டேன். நேத்தோட போதும்னு ஆயிடுச்சு. இனி நான் குடிக்க வரமாட்டேன். குடிக்க வந்து யார் சொன்ன உனக்கு? இங்க யாரு? நேற்று வாங்கின கடன் அடைக்க தான் இங்க வந்தேன். வாடா. கடன் அடைக்க ஒத்தையில போனா போதாதா? சும்மா துணைக்கு வாடா. பாட்டி மேல சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்ன குடிக்க வற்புறுத்தாத. முதல்ல நானே குடிக்கலடா. நேத்து கடன் அடைக்கலனா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராதரா. வா வாடா. சரி வாரேன். என்ன ஜோசப்பு, முன்னாடி ஆரம்பிச்சிட்டியா? கடன் அடைக்க ஜோஸ் வரலையான்னு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன்.
ஜோசனா என்னாச்சு நேத்து? ஓவர் ஓவர் அடிச்சானே? இல்ல ரொம்ப டீசெண்டா இருந்திருக்கு. ஆமாமா, நேத்து நீங்க ட்ரெஸ்ஸே இல்லாம ஆடிட்டு இருந்தீங்க. இல்ல அது போதையில இல்ல, அது நல்ல சூடா இருந்துச்சு அதான். நான் யாரையாச்சும் அடிச்சனா? அடிக்கலாம் இல்ல, பஞ்சாயத்து தலைவருடைய கழுத்தை தான் பிடிச்சிங்க. அது கொஞ்சம் பிரச்சனை தான் ஆச்சு. சரி ஒரு 90 கொடு. தோமா, ஜோசுக்கு ஒரு 90 கொடு. சரி நானும் எதுக்கு கம்மி பண்ணணும், ஒரு 90 வேண்டாம் 60. ஒன்று பண்ணலாப்பா, ஒரு ஃபுல் எடுத்துடலாமா? அது தேவையில்லை, வேண்டாம், குடி நிறுத்த வேண்டாம், கை அரிக்குது. வாங்க வாங்க வாங்க. ஓகே, இது உனக்கு, எனக்கு எனக்கு இது உனக்கு. வாடா வாடா வாடா. இது பாட்டிக்கு. இந்தா. ஏய் இங்க வாடா. என்ன இது? என்ன கேரட்? 24 மணி நேரமும் உனக்கு இதுதான் வேலையா? ஐயோ கைமாண்ணா, என்ன சாப்பிட்டாலும் இந்த உடம்பு ஊதவே மாட்டுன்னு இருக்கு. ரொம்ப ஊதாத, உடைஞ்சிரும். சரி இங்க வா, உடம்ப ஏத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஒரு சாக்கு. சாக்லேட்டா? சாக்லேட்ல சாக்கு. இந்தா பிடி. இது என்னது? உனக்கான சாப்பாடு, உடம்ப ஏத்துறது. பாட்டி இனிமே நீங்க வைக்கோல் சாப்பிட கூடாது, இதை சாப்பிட்டா நல்லா இருக்கணும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நீ ரொம்ப பேசாத என்ன? தலையில உங்க தலையில வச்சுக்கோங்க. போடா போடா, புத்திசாலி. அனிமா, அனி என்னண்ணா? இங்க வாடமா. எப்பயும் போல பிறந்த நாள் வாழ்த்தா என்னோட கிஃப்ட். வாங்கி கிடித்தாங்க. பாட்டி, ஒரு ஊர்ல ஒரு அம்மாக்கு 5 பசங்களாமா. அந்த 5 பேரும் அம்மாக்கு செல்ல பசங்க. நான் கிளாஸ்க்கு போலாமா? இங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. பிரச்சனை போக வேண்டாமா? நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். பிரச்சனை எல்லாம் இல்லைண்ணா, அது சின்ன ஸ்ட்ரைக் தான், இப்ப முடிஞ்சிரும். இங்க பாரு, எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளாஸுக்கு போகணும். ஹலோ. சரி போலாம். எங்க? அண்ணன் கண்ணில் படாம என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ. அப்பனா உங்க அண்ணனோட ஜீப்புக்கு பின்னாடி போலாம். இன்னைக்கு யாருக்கடையும் சண்டை போடலன்னு போலாங்கிறியா? இல்ல, காலையிலே ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போல. சொல்லு அனி, எங்க போலாம்? கையில எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு எங்க வேணாலும் போலாம். சரி வண்டி எடு. அப்புறம் ஜோஸ், ஒரு 30-40 வேலையாட்களை வர வைக்கணும். இன்னும் எத்தனை வேணும்? அப்புறம் 4-5 தென்னை மரம் வைக்கணும். போதுமா? இப்போதைக்கு அது போதும். நீ ஒன்று பண்ணு, அந்த லோடு ஏற்றிட்டு வா, நான் வைக்கிறேன். டேய், நம்ம பால் டாக்டர் சொன்ன இடத்துக்கு ஒரு 6 லோடு செங்கல் அனுப்பி வைக்கணும். காசு யார் தருவா? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ பேசாம இரு. டே கிருஷ்ணா, தமிழ்நாட்டில இருந்து வந்த வேலைக்காரங்க எப்படி? ஆளுங்க நல்லா இருந்தா பார்த்தாது, வேலை ஒழுங்கா நடக்கணும். ஈஸ்வரி 4 வயசு, 42 வயசு. அதனங்க, நான் தானே முதல்ல வந்தேன் அப்படின்னு நீ சொன்னா போதுமா? ஆமாப்பா, அவர் தான் முதல்ல வந்தாரு. நான் தான் முதல்ல போவேன். போவ. இருந்தாலும் இந்த நோயோட வந்திருக்கவங்களுக்கு பெரிய நோய் தான் உடனே வந்துட்டு உடனே போகணுங்கிறது. மாற்றி மாற்றி பார்க்காதீங்க, நான் சொன்னது உண்மைதானே? ஈஸ்வரன் வந்தாலும் ஈஸ்வரி வந்தாலும் எனக்கு ஒன்றும் கவல். ஒய்ஃப் இஸ் கம்மிங். ஐயோ, இங்க வந்து ஜாலியா இருக்கியா? ஐயோ, ஜாலியா இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ஏசி ஹோட்டல் பார் இல்லம்மா. இங்க வேலை ஒண்ணு இல்லைன்னா அங்க வாழைக்கொலை வெட்டி வை. பாட்டி ரொம்ப நேரம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி வயிற்று வெளியினால சத்தம் போட்டிருப்பாங்க, பழத்தினால இல்ல. நீயும் ஒரு 5-6 எடுத்து சாப்பிட. என்னது? நானும் ஒரு 5-6 பழம் சாப்பிடத்தான் போறேன். சரி வாங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரி எல்லாரும் போங்க. என் நேரம். அந்த மயில் மேல் இருக்கும் இறகும், அந்த மயில் மேல் இருக்கும் அழகு. வாயில சொரின்னு பாடுங்க. டேய், நீ போய் மத்தியானத்துக்கு சாப்பிட என்னன்னு போய் பாருடா. நான் குழந்தைக்கு பாட்டு சொல்லி தரேன். என்ன? தாலுகா ஆபீஸ்ல இருந்து வரேன், ஒரு நோட்டீஸ் இருக்கு. அங்க என்ன நாடகமா போடுறாங்க? லில்லிமா, ஏமா லில்லி, இந்த நோட்டீஸை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பு. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். கையெழுத்து போடணுமா? தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்த நோட்டீஸ்னால தான். அம்மாடி, அது என்னன்னு பாரு.
வரட்டுங்களா? எதுக்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க? என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? நோட்டீஸ்ல என்ன எழுதியிருக்கு? நம்ம வீடும் நிலமும் ஜப்திக்கு வந்திருக்க. ஜப்தியா? அம்மா, ஜூஸ் பிராண்டி கடையில குடிச்சதுனால வந்ததா? நிறைய தடவை சொல்லியும் அதை அடைக்காததுனால வீடும் நிலமும் ஜப்தி பண்ணிடுவோன்ற நோட்டீஸ் இத. என்னால இதை நம்பவே முடியல. இது எப்படி நடந்துச்சு? எவ்வளவு யோசிச்சாலும் புரியவே மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஜோஸோட போக்கே சரியில்லைன்னு. அப்படி சொல்லாதீங்க, பாவம் எல்லாருக்காகவும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆமாமா, பொறுப்பே இல்லாத கழுத. ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு தெரியுமா, இவன் பிராண்டி ஷாப்ல குடிச்சதுனால வந்த கடன் ஜப்தி நடந்துச்சுன்னா எல்லாரோட சொத்து தான் சேர்ந்து போகும். ச்சே, இப்ப என்ன பண்றது? நாம எல்லாரும் இதுக்கு உதவி பண்ணணும். அவன் ஒருத்தனா திடீர்னு இவ்வளவு பணத்தை எப்படி புரட்டுவான்? ஜூஸ் வரட்டும் பாட்டி, ஏதாவது ஒரு வழி இல்லாம இருக்காது. ஆமா, தம்பி வரட்டும், அவன் எல்லாம் சரி பண்ணிடுவான். இருந்தாலும் அவன் பண்ணது ரொம்ப தப்பு. நம்ம வீட்டுக்கு ஒரு ஜப்தி நோட்டீஸ் வருதுன்னா அது நம்ம குடும்பத்துக்கே அவமானம். இனி ஊர்க்காரங்க வாயை மூட முடியாது. அப்படியெல்லாம் நடக்காது. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, யாருக்கு அதுக்கும் போகாம பார்த்துப்பாரு. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மதிய நாள ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பெருசுங்க ஏதாவது போயிருச்சா பாட்டி? தேவையில்லாம பேசாதடா. என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறது? 26 லட்சத்துக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கு. ஜப்தி நோட்டீஸ்? அதுக்குதான் எல்லாரும் இந்த மாதிரி பேரஞ்ச வர்றீங்களா? ஏண்டா பாத்தியா, 6 36 இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். இங்க எல்லாரோட மனசு எரியுது. அப்ப ஒண்ணு பண்ணு, அந்த மனசுல தண்ணியை எடுத்து ஊத்து, நெருப்பு அணைஞ்சு போகும். இப்போ அந்த மாதிரிலாம் இங்க ஒன்றும் நடக்க போறதில்ல. ஜப்தியா அவனுங்க அப்ப இருந்தே அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு பணத்தெல்லாம் எப்பயோ கொடுத்தாச்சு. இருந்தாலும் மாசம் மாசம் ஒரு நோட்டீஸ், இதெல்லாம் அவன் மைண்ட்ல வச்சுப்பான். ஒருவேளை நீ அடைச்சிருந்தேன்னா ஆபீசரை நேரா பார்த்து பேசிருக்கலாம்ல. ஆட அதுக்கு நேரம் வேணாமா? பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போனா ஒரு நாள் முழுக்க போயிடும். நீ இதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. நீ எவ்வளவு பொறுப்பா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நாளைக்கே ஆபீசரை பார்த்து பேசி முடிச்சிருஎன்ன? இதனால யாருக்கு ஹார்ட் அட்டாக் வர வேண்டாம். இதை எப்படி அடைக்கணுமோ நான் அடைச்சுப்பேன். எங்க இப்ப எல்லாம் நிம்மதியா ஒரு மூச்சு விடுங்க. ஜோசு, ஒரு தடவை ஆபீசரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப போணுமா? வேணாம் வேணாம். ஐயா, இந்த குளத்துல யாராவது போவாங்களா? எந்த குளத்துல இருந்தாலும் எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நான் பாட்டி. ஆமாண்டா. நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. இதுல தப்பு பண்ணது நான் இல்ல. அப்படி சொல்லி தப்பிக்க முடியுமா? 1 2 கிடையாது, 26 லட்சம் ஆர்டர் வந்திருக்கே. கொஞ்சம் உட்காருங்க ஜோஸ். இந்த ஜோஸுக்கு அந்த அவசியம் எல்லாம் கிடையாது. யாரும் ஏமாத்தி வர பணமும் வேண்டாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் 5 வருஷத்துக்கான பணம் தான் இப்ப அதிகமா வந்திருக்கு. கவர்மெண்ட் விஷயம் இல்ல, அப்படி இப்படின்னு கூட்டி மொத்தமா சேர்த்து வர்றப்போ பெரிய அமௌண்டா இருக்கலாம். ஐயோ, அவ்வளோ பெரிய தொகை எப்படி சார் ஆகும்? அந்த ஆபீசரை நான் பார்க்கணுமே. அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? அப்படி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஜோஸ். ரசீதெல்லாம் கையில இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. எதா இருந்தாலும் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஸ்டே வாங்கிடு. ஜப்தி செய்யணும்னு நோட்டீஸ் வந்தா ஜப்தி செஞ்சுதான் ஆகணும். உன்னை எனக்கு நல்லா தெரியுன்றதுனாலதான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன் ஜோஸ். இப்போதைக்கு ஒரு அட்வொகேட்டை பார்த்து ஸ்டே வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்றதா நல்லது. நீ இப்ப கவர்மெண்ட் கிட்டயே விளையாட போற. அது மோசமா கூட முடியலாம். எதுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போய் இன்னும் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இப்போ உள்ள அமௌண்ட்டை கொடுத்தா போதாதா சார்? யாரு போதாதுன்னு சொன்னது? அடைச்சிருங்க. நீ என்ன சொல்ற ஜோஸ்? நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். ஆனா ஜப்தி நடக்கூடாது. இப்போதைக்கு ஒரு ஸ்டே வாங்கலாம்.
நம்மக்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதை வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் 6வது நோட்டீஸ் வந்ததால கொஞ்சம் பணத்தை அடைச்சு தான் ஆகணும். என்னங்க, நாமளே நம்ம குடும்பத்தை அழிச்சோன்ற பேர் வரக்கூடாதுங்க. ஏய், எத்தனை வாட்டி சொல்லணும் புரியாதா? நீ போ, படு, கிளம்பு போ. நீங்க இப்ப படுக்கலையா? எனக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும். காலையில போய் பார்க்கலாம்ல. டைம் என்ன ஆச்சு தெரியுமா? நீ போய் படுமா, இப்ப நான் வரேன். உனக்கு என்னடா ஆச்சு? என்னன்னு சொல்ற? இந்த சமயத்தில் நான் எப்படி சொல்கிறது? இல்லை, என்கிட்ட சொல்கிறது கூட நேரங்களை பார்க்கணுமா? சொல்கிற. ஜெனி தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. மேற்கொண்டு வேலைகளெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் என்னென்னா அவள் இன்னும் காலேஜும் முடிக்கல. அதான் யோசிக்கிறேன். இந்த பிரச்சனையை நீ கண்டுக்காத, அது அப்படியே கிடக்கட்டும். நீ வாக்கு கொடுத்துருக்கல, அது நல்லபடியே நடக்கும். என்னென்ன யோசிக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு முன்னாடி அவன் வீட்டு வேலையை முடிச்சு கொடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு தான் அண்ணன் கூடவே வாழ முடியும்? இன்னொரு வீடு கட் பண்ணலாம்னா? சமயம் சந்தர்ப்பம் வரும்போது அது தானாக நடக்கும். ஜெனி, நீங்கள் 2 பேர் சேர்ந்து தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தணும். தைரியமாக வாக்குறேன். தோண்டி பார்த்தேன், எதுவும் காணலை. டிராக்டர் எடுத்துட்டு வந்து உழுது பார்க்கட்டுமா? கொஞ்சம் தள்ளி தேடுறா. ஓ, நீ அங்கே பார். கிடச்சிருச்சு. வேகமாக ஓப்பன் பண்ண. வெறும் வயிற்றுல சரக்கு உள்ள போனால் குடல் எரிஞ்சிரும். கரும்புலையே போகிறாங்க. ஐயோ, பார்த்தா இதை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. நீ உள்ளே போ, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன கைமல், காலங்காத்தால கதையா? அதெல்லாம் இப்போ இல்லை கரிமேலி அம்மா, இப்போ நாவல் தான். அங்க என்ன சத்தம் அது? ஓ, அது தேங்காய் விழுந்திருக்கும். தேங்காய் கொலையா? இது நம்ம ஜோஸ் தானே? ஆமா, சொன்ன மாதிரி ஜோஸ் குட்டி தான். நீ என்ன தண்ணியில இருக்க? வெளியே மட்டும் இல்ல, உள்ளயும் இல்ல. எப்பயும் ஜோஸ் தண்ணியில தான் இருப்பான்னு சொல்ல வந்தேன். இங்க தான். அத்தை, நீங்க போகலையா அத்தை? மூடுறா, நான் இப்பதானே இப்படி வரேன். ஆமா, நீங்க இப்பதானே வந்தீங்க, உள்ள போங்க. என்ன இருந்தாலும் நீ வந்த நேரம் நல்ல நேரம் தான். முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கதை கூத்து எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் போதும், கொஞ்சம் போதும். வேணும்னா கேளுங்க. இந்தாங்க. என்ன நீ இவள முதல் முறையாவா பாக்குற? இப்படி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும். எனக்கும் தான் இருக்காங்களே 3 மருமக, என்னன்னு சொல்றது? ஏ கண்ணாடிக்காரி, நீ எனக்கு கோட்டாவை கொண்டு வரலையா? இந்த மாசம் கோட்டா வாங்க போகல, அதனால இத கொண்டு வந்திருக்கேன். என்ன அத்தை, ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்ப எனக்கு இல்லையா? அது சரி. உனக்கும் சேர்த்து தாண்டா இது. ஓ, எல்லாம் நீ பண்ண புண்ணியண்டி. பசங்க யாரு மருமக யாரு ஒரு வித்தியாசமும் இல்ல. ஓ, உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எங்க வீட்டுல சகிச்சுக்கிட்டு தான் போகணும். அடியே, என் பெரிய மருமக இருக்கல்ல. சாப்பிட உட்காந்துட்டீங்களா? என்ன? அவர் வர கொஞ்சம் லேட் ஆகுமா? குழந்தைங்களுக்கு வேற கிளாஸ் முடிஞ்சிருக்கும். இப்ப நான் என்ன பண்றது? நான் போய் கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு போங்களேன். வந்து சாப்பிடட்டும். அட கடவுளே, என் வீடா இருந்திருந்தா இந்நேரம் பூகம்பமே உண்டாயிருக்கும். நீ அதிர்ஷ்டக்காரிதான். நான் வேற யார் கூட பார்த்துருந்தாலும் அதை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன் ஜோஸ். அவன் அவ்வளோ மோசமானவன். ஆனிக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் ஜோஸ். அவங்கள எங்க பார்த்த?
நான் சொல்றதை கேளு. நான் பாபுவை விரும்புறேன். உன்னா ஏன் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். அதுக்கான வயசும் எனக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் நில்லுங்க. இவ்வளோ வச்சே நான் உங்களை பழி வாங்குவேன். என் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் உங்களை கணக்கு சொல்ல வைப்பேன். மானம் போயிருச்சு. அந்த அட்வொகேட்டை நாய் அடிக்கிற மாதிரி தெருவில் போட்டு அடிச்சிருக்க. அவன் மேலேயே தப்பு இருக்குல்ல. ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்களோ. இவள அந்த சூழ்நிலையில பார்த்தப்போ அவர் கொஞ்சம் கண்ட்ரோல்ல எழுந்திருப்பாரு. அதுவும் இல்லாம இதை ரகசியமா பேசி தீர்த்துருக்கலாம். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனை எதுக்கு குத்தம் சொல்றீங்க? அடிச்சது தப்புதான். இருந்தாலும் இவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம்? அட கடவுளே, இனி என்னென்ன பார்க்க வேண்டி இருக்குமோ. பொம்பளை பிள்ளைங்கள அடிச்சு வளர்க்காம கட்ட ஊத்து விட்டா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயே நடக்கும். எதுவும் சொல்ல வைக்காதீங்க. என்ன நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிறா பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காதடி. தேவையில்லாம யாரும் பேசாதீங்க. நான் யார் கூடயும் ஓடி போறது இல்ல. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது அவன் கூட தான் இருக்கும். அவளுக்கு பிடிச்சவனதான் கல்யாணம் பண்ணிக்குவாளா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்கியா? என்ன ஜோஸ் இது? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை என் தங்கச்சியா இல்லை, என் பொண்ணாதான் வளர்த்தேன். அது எனக்கு தெரியாதா? அவ வாழ்க்கையை பார்த்துக்க அவளுக்கு தெரியுமா? அது எனக்கு புரியாம போச்சுடா. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே புரியல. ஜோஸ், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அப்படித்தான். அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க. யார் என்னன்னு பார்க்காம எதிர்த்து பேசிடுவாங்க. அதனால அவளுக்கு நம்ம மேலே பாசம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஆனி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நினச்சி நீ மனசை தேத்திக்க. இருந்தாலும் அவ என்கிட்ட கொஞ்சம் சும்மா இரு ஜோஸ். நீ வா, இன்னைக்கு கடமையை முடிக்கல. வா, 2 பக்கு போட்டு வருவோம். இல்லை, எதுக்குமே மூடு இல்லை. 2 போடும்போது மூடு வந்துடும். அவனை தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். பாபுவும் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவன் தான். நல்ல பையன். நம்ம ஏன் அவங்க கிட்ட பேசக்கூடாது? எடுத்தோம் கவுத்தோன்னுலாம் கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாத்தையும் சின்ன பார்த்துப்பான். என் பிசினஸ்க்கு அந்த ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கூட இருந்தா எனக்கு நல்லதுதான். மோசமான குடும்பம்லாம் இல்ல, நல்ல வசதியான குடும்பம். பத்தாததுக்கு நல்ல பேர் இருக்கு வக்கீலு. வேற ஒரு கல்யாணத்துக்கு அவ்வளவு ஒத்துக்க மாட்டா. இந்த விஷயத்துல பெரியண்ணன் தான் நல்ல முடிவு எடுக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கும். ஏதாச்சும் ஒண்ணுன்னா கை கால எடுக்க அவன் இருக்கான். அது நம்ம தலையில தான் விழும். சரி, பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு நம்ம அங்க போலாம். நீங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க போல இருக்கு. ஜோஸ் வந்தாதான் நான் எதுவா இருந்தாலும் சொல்லுவேன். அவனோட அபிப்பிராயத்தை அவனுக்காக நான் கேட்கல. உன் தாத்தாவோட அப்பாவோட ஆசீர்வாதம் அவனோட நாக்குல இருக்கு, தெரியும்ல. அம்மா, பையனை பத்தி நல்ல விதமா சொல்றாங்க. கேட்கும்போது எனக்கும் நல்ல விதமா தோணுது.
அவர் இதுக்கு எதிரா இருக்க மாட்டாரு. அந்த நேரத்துல அவரு கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு. இருந்தாலும் இத அவங்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஐயோ பாட்டி, அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். ஆனா நீங்களும் சொல்லி அவனை சம்மதிக்க வைங்க. எந்த பிரச்சனையும் இல்லனா நான் தான் சொல்றேன்ல. நீயும் அப்படிதான் சொல்றிய? இவங்க எல்லாருக்கும் பாபு நல்லவனா தெரியறான். நாம எதுக்கு அதை கெடுக்கணும்? நம்ம பொண்ணு மாதிரிடே ஆனி, தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கூட நிக்க முடியும்? எதுவும் நடக்காது, நல்லதே நடக்கும். அவ சந்தோஷமா இருக்கட்டுமேங்க. சந்தோஷம்னா நடக்கட்டும். நடக்கணும்னு சொன்னா பத்தாது, நாம தான் நடத்தி கொடுக்கணும். ஏய், அதை என்கிட்ட சொல்லணுமாடி? அப்புறம் நாளைக்கு பாபு வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நீங்களும் வரணும். எனக்கு விரோதம்னு ஒண்ணும் இல்ல, திடீர்னு அங்க போக தயக்கமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், எனக்கு பதிலா நீ போயிட்டு வடி போதும். ஹலோ பாபு, என்ன கண்ணா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சுதா? வாங்க வாங்க. அம்மா, நான் சொன்னல கதாநாயகின்னு, பாட்டி அம்மா. பாட்டி, இது டாக்டர் பால், அது பாட்டி, அது அலெக்ஸ், அது நிக்சன், அது அவங்களுடைய பொண்டாட்டிங்க. அப்புறம் இது ஜோசரோட ஒய்ஃப் லில்லி. எல்லாரையும் பாபுவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே. அது அவ நம்மளை பத்தி சொல்லாம இருப்பாளா? நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளைய வர்றது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இல்லனாலும் உனக்கு அங்க என்னடி பலவீனமா இருக்கு? சொன்னமா பாட்டி, அவளோட சொந்தக்காரங்கல்ல, அதான் பெருமையா பேசுற. இருந்தாலும் அதை சொல்லி ஒன்றும் பேச வேண்டாம். அங்க வீரத்துக்கு ஒன்றும் குறைவில்லையே. அந்த வீரத்தை எல்லாத்தையும் தான் நாங்க பாத்துட்டோமே. இல்ல, நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. சொல்லிக்காம வந்துட்டோன்னு தப்பா நினைக்காதீங்க. உன்னை பத்தி பேசினப்போ பாட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன, பாத்துக்கிட்டே இருக்கதான் நாங்க அவனை தரோமே. உயிரோட வச்சிருந்தா போதும். எங்களோட ஜோசு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் பாபு எங்களோட சொந்தம் தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களோட குடும்பத்துல 4 தூண்கள். என்னோட போல், ஜோன்ஸ், நிக்சனும் அலெக்ஸும். இனிமேல நீயும் அதுல ஒரு தூணு. நம்மளோட குடும்ப வழக்கப்படி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஒரு 150 பவுனாச்சும் கொடுத்துடலாம். நகை ஒரு பிரச்சனையே இல்லடா ஜோஸ். அது இல்ல, செலவு பார்க்கணும் போது அதையும் பார்க்கணும்ல. எல்லாம் சேர்ந்து ஒரு 8 லட்சம் வரும்ல. இங்க பாரு ஜோசு, நீங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. கல்யாணத்தை நாம கலக்கி எடுக்கணும். நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து என்னன்னு எல்லாரும் அப்படியே அசந்து போகணும். அப்புறம் பாட்டிக்கு ஒரு மணிமாலை வாங்கணும். அட, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுக்கு வீண் செலவு? ஜோசு, பாட்டிக்கு ஒரு ஆசை. சொல்றதுக்கு வைக்கப்படுறீங்களா? ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா? சொல்ல வந்ததை சொல்லுங்க. மத்தவங்க மாதிரி கல்யாணத்துக்கு நீ ஒரு பேண்ட் வாங்கணும். என்னடி பிடிக்கலையா? என் பேரன் பேண்ட் சட்டை போட்டா பார்க்க 1000 கண்ணு வேணும். நம்ம சிவாஜி கணேசனை பாத்துருக்கல, அந்த மாதிரி இருப்பான் என் பேரன். பொய் சொல்லாதீங்க போட்டு. அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இப்ப அவர்தான் இந்த கல்யாணத்தையும் நடத்த போறாரு. அது நல்லதுதான். மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்துறதும் ஒரு வகையில் நல்லதுதான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு அதெல்லாம் புரியாது ஆனி. கல்யாணம் ஆயிட்டு சொந்தக்காரங்க ஆனதுக்கு அப்புறம் நானும் உங்க சின்ன அண்ணனும் சேர்ந்து முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அதுவும் சரிதான், சின்ன அண்ணனுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதான் உன் சின்ன அண்ணனோட சந்தோஷம், அதான் நான் பார்க்கணும். பாத்தீங்களா பாட்டி,
தங்கத்தோட அளவு குறைஞ்சு போயிடுச்சோன்னு நிக்சனுக்கு சந்தேகம். கூட பிறந்தவ தானே, எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும். காரையும் வீடையும் ரெடி பண்ண நான் போட்டா ஜோஸ் குட்டி. கொஞ்சம் பொருடா, கடன் அடைக்கு போகும்போது ரெடி பண்ணிடலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கடன் அடைக்கிறதா. தெரிஞ்சவங்க எல்லாம் வரும்போது நம்ம தடுமாறிடக்கூடாதுல்ல. டீ 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 ஜோசனா டீ. பாட்டிக்கு சக்கரை இல்லாம கல்யாணத்துக்கு வரத்துக்கு எனக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுப்பீங்கல்ல? எனக்கு வேணாம். அதுக்கு உன்னை கல்யாணத்துக்கு கூட்டு போனா தானே, நீ தானே வீட்டுக்கு காவல். ஐயோ பாவம், இவருக்கும் ஒரு சட்டையும் வேட்டியும் வாங்கணும். எடுத்து குடுடா ஜோஸ். இங்க என்ன சத்தம்? என்ன சாண்டி? ஒன்னும் இல்ல. ஜோஸ், என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. வேலை பார்க்கவே எனக்கு டைம் இல்ல. தேவையானதெல்லாம் நீயே அரேஞ்ச் பண்ணிடு. எதுலயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீ ஜோசு கிட்ட சொல்லணுமா? வேண்டாம், அது எனக்கு தெரியும் பாட்டி. இருந்தாலும் சொல்றது தானே முறை. இந்தா இதையும் வச்சுக்க. நீலியோட நகை வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அடகு வச்சுக்கலாம். ஐயோ வேண்டாம், தேவைக்கு இப்ப பணம் இருக்கு. அப்புறம் எதுக்கு அடகு வச்சு தேவையில்லாம? அதானே, பழைய நகைக்கு இப்ப எங்க மதிப்பு? ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? என்ன சொல்றது பாட்டி, கல்யாண சீசன்ல கார் ஈஸியா கிடைக்குமா? அதுவும் சரிதான். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா அட்வான்ஸ் கொடுத்தாதான் கன்ஃபார்ம் ஆகும். அண்ணே, காலையில கைமல் கிட்ட காசு கொடுத்துருங்க. அத நீ கொண்டு போய் கொடுத்தா பத்தாதா? ஆமா, காங்கிரீட் செலவே எனக்கு தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. கணக்கு போகலாம் திறக்காத. இப்ப எவ்வளவு வேணும்? இப்போதைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். இந்தா 25000 ரூபா இருக்கு, இதுல எடுத்துக்கலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம், அளவுக்கு அதிகமாக நீ நகை வேற கொடுத்துட்ட. இதுல காசை வேற எதை கொடுத்துக்கிட்டு, அதை நீயே வச்சுக்கோ. குடும்பம் வேற பிசினஸ் வேற, ரெண்டும் ஒன்னாக்காத. நகையெல்லாம் கொஞ்சம் லாபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச கடையில எடுக்கலாம். காசு கொஞ்சம் மீதியாகும்ல. அதுதான்ப்பா நல்லது. நமக்கு இப்ப காசுக்கு எந்த குறையும் இல்லையே. ஓ, இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? என்ன ஆச்சுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்றத பத்தி யோசிக்கிறீங்கல்ல. பின்ன இந்த ஜோஸுக்கு காசு என்ன பஞ்சத்திலேயா இருக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? லட்சக்கணக்குல நமக்கு கடன் இருக்குன்னு அங்க யாருக்கும் தெரியாதுங்க. சொன்னா அவங்க உதவி பண்ணுவாங்கல்ல. ஐயோ, ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஐயோ, இது எனக்கு தெரியாம போச்சு. பணம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்க இங்க வந்தியோ? ஓடி அங்கிட்ட. ஓ, யாருக்கும் சொல்லவும் மாட்டீங்க, கிடைக்க வேண்டிய காசையும் கேட்க மாட்டீங்க. செங்கல் வித்த காசு கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். பெரிய அண்ணன் சொன்னதுனால எவ்வளவு காசு வெளியில இருக்கு. பெரிய அண்ணன் அதை மறந்துருப்பாரு. அதெல்லாம் கேட்க வேண்டாம், வேற ஏதாவது வழி இருக்கும். வேண்டாம், இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் லில்லி. என் மேல கோவம் ஒண்ணு இல்லையே. வெறுப்பா? உங்க கூட வாழ்றது எனக்கு பாக்கியங்க. ஆனா கல்யாண செலவை யோசிச்சப்போ அதெல்லாம் சரியாயிடும்டி. ஆனியோட கல்யாணத்தை நம்ம ஜாம் ஜாம் நடத்தலாம். வா, அழகா இருக்க. சீக்கிரம் வா, டைம் ஆகுது. ஆமா, வா வா பாத்து. எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? நீ எங்கேயா போய் இருக்க? இந்த ஏற சீக்கிரம். லில்லிமா, பாபுவோட அம்மா அங்க இருப்பாங்க. அன்னைக்கு மாதிரி அவங்க உன்னை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்.
வா நம்ம அடுத்த கார்ல போலாம். எல்லா நாளும் கடன் அடைக்க போறேன்னு பார்க்கு தானே போவீங்க. இந்தாங்கண்ணா, இந்த காசை வச்சு அவருக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஆஹா, நல்ல நாள் அதுமா இங்க வந்து உட்காந்துருக்க. கிளம்பு கிளம்பு. ஹானியும் பாபும் வரும்போது நீ வீட்டில் இருக்க வேண்டாமா? எனக்கு என்னமோ அது சரியா படலடா. பேசாம கடன் அடிக்க போன என்ன? இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். பொண்ணு மாப்பிள்ள வந்து சாப்பிட்டுட்டு கடன் அடைக்க போகலாம். ஒரு 2 பெக்கு போடாம அவனை எப்படா பாக்குறது? அதெல்லாம் நான் சொல்லி தரேன். நீ வா வா ஜோசு வா. எல்லா கணக்கையும் நான் அங்கேயே பேசி விட்டுட்டேன். முதல்ல இனிப்பு தான்ப்பா சாப்பிடணும். அவங்களுக்கு கொடு. ஸ்வீட் அதிகம் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. ஆயில் ஃபுட்னா அதிகமா சாப்பிடலாம். ஆயில் ஃபுட் எல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்ல. அதுக்கு அம்மாவோட மருந்து சாப்பிட்டா போதும், எல்லாம் சரியாகும். வேணுன்றதை எடுத்துக்கோங்க. இது டீ, இது காஃபி. ஐயோ கடவுளை, என்ன இடி. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயம்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல. எதுனாலும் பயப்படாத, நான் இருக்கேன், நீ போ. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு பேஷன்ஸ் வர டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பட்டுமா? நானும் கிளம்புறேன். நைட்டு கேம்ப்ல தானே இருக்க போறோம். பேச வேண்டியதுல அங்க பொறுமையா பேசலாம். வா உள்ள உட்காந்து உனக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லணும். இல்ல நீ இங்கே உட்கார்ப்பா. நீ உள்ள போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ அந்த போட்டோவை பாத்தியா? அது ஜோஸ் மார்வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. ஜோஸா? அது அவனோட தாத்தாவோட போட்டோ. 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி இருக்காங்கல்ல. முகம் மட்டும் இல்ல, நல்ல குணம், பண்பு எல்லாத்துலயும் அவர மாதிரியே தான் ஜோஸ். அது எனக்கு தெரியும். வாங்க, இப்பதான் வந்தீங்களா? நீ என்னடா அப்படியே நின்னுகிட்டு இருக்க? வந்து உட்காரு. உன் தாத்தாவோட போட்டோவை பார்த்துட்டு இவன் சொல்றான் நீ மார்வேஷம் போட்டிருக்கியான். ரொம்ப சூடா இருக்கு, நான் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். இன்னொரு பெக்கு ஊத்துடா. அப்படியே குடிச்சிட்டு ஜாலியா இருக்கணும். என்னை விட 2 பேக்கு ஜாஸ்தியா அடிச்சிருக்கீங்கல்ல, போதும். பாட்டிலே தீர போகுது. என் பேரன் ஜோஸ் கிட்ட எவ்வளவு கேட்டாலும் தருவான். நீ கொஞ்சம் ஊத்துடா, ஊத்து. இப்ப நான் எடுத்துட்டு வந்ததை குடிச்சா போதும் பாட்டி. அது முடியாது. 2 பெக்கு ஜோஸ் கூட குடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். ஊத்து ஊத்துன்றல. ஓ, நான் மகனா? ஒத்துக்கிறீங்களா? மாற்றம்ல இல்ல. உங்களோட மகன்
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை லவ் பண்ண, கரெக்டு தானே? அதில் ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டு தானே? அதான் கேட்குறேன். இந்த காலத்தில் யார் லவ் பண்ணாமல் இருக்காங்க? கேளுங்களேன். நம்ம தாத்தா உங்களை கூட்டிட்டு ஓடி வந்த விஷயம் எனக்கே நல்லா தெரியும். எனக்கு தெரியும். அன்னைக்கு அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் யாரும் வரலையே. அது அந்த காலம். தாத்தா இந்த ஊர்ல பெரிய தலைவரா இருந்தாரு. அவரை யாரும் தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. அதே பாரம்பரியம்தான் என் ஜோஸ் பேர. ஆனா இப்ப அப்படி இல்லை பாட்டி. நான் ஜோஸ் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஆனா அவர் எதுக்கு பாட்டி என் மேல கொஞ்சம் கூட அன்பே வைக்கல? உன்னை யாருக்குதான்ப்பா பிடிக்காம இருக்கும்? நீ என் தங்க புள்ளல்ல, முத்துடா. ஜோசே வாடா, இங்க வா. வாடா வா. இந்த குழந்தைய வாடா நீ அன்னைக்கு அடிச்ச. கட்டி புடிச்சு ஒரு உம்மை குடுறா, குடு. எங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் எப்போ மறந்துட்டேன். முண்டே ஆரம்பிச்சிட்டீங்க போல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. குட் நைட். குட் நைட். பாட்டி 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 அவுட். வழக்கத்தை விட அதிகமாக குடிச்சிட்டாங்க. இது பேத்தியோட கல்யாணம் சந்தோஷமா இருக்கும். போட்டுண்டா. என்ன போட்டோம்? இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை ஜோசு குட்டி. விட்டுற. ஒன்று பண்ணு, பாட்டிக்கு வாங்கினது நீயே குடிச்சிட. அதை நான் குடிச்சேன்னா இப்போ எனக்கு தூக்கம் வராது. இருந்தாலும் பாட்டி நம்மளை மறந்துட்டாங்களே ஜோசு. நீ தூங்கலையா? இன்னைக்கு குடிச்சிருக்கீங்களா? உன் பாட்டி கட்டாயப்படுத்தினால தான் நான் குடித்தேன். அண்ணனும் அண்ணியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பரவாயில்ல, அவங்கள எழுப்பி கூட்டிட்டு வா. எனக்கு சில பர்சனல் விஷயம்லாம் பேச வேண்டி இருக்கு. ஆமா, நீங்க அடிக்கிற கூத்து அவங்க பார்க்கணுமா? கூப்பிட வேண்டாம், நீ கூப்பிட வேண்டாம். என்ன பண்றீங்க? குடிச்சிட்டா தரையில படுக்கிறதுக்கு தாண்டி எனக்கு பிடிக்கும். அதுக்காக நான் தரலோக்கல் நினைக்காத. தரலோக்கல் உங்க சின்னண்ணன் தான், ஜோஸ். ஏய், தரலோக்கல் அவன்தான். அப்புறம் நான் பாடி நீ கேட்டதில்ல, இப்போ பாட போகிறேன், நீ கேளு. சூப்பர் பாட்டு பாடுறேன் பாரு. நான் பாட போகிறேன், பாடட்டுமா? துக்கங்களுக்கெல்லாம் நான் அனுமதி கொடுத்துட்டேன். துக்கங்கள் எல்லாம் எனக்கு பழகி போச்சு. துக்கங்கள் இங்கே பாடுறா, நீ நசைக்கிற சூளைக்கு போகணும். ஏய், ஜோசனை குளிக்க வராரு, நீ சீக்கிரம் வா. நான் குளிச்சு முடிக்க ரொம்ப டைம் ஆகும். அவரு காலையில் ஆஃபீஸ் போகணும்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இன்னைக்கு அவ்வளோதான் ஜோசு. பெனாயில் விட்டு கழுகாமல் இந்த டேங்கில் இறங்கினேன்னா உனக்கு அரிப்பு வரும். மரியாதையாக பேசுகிறா. அவங்க ஏறி குளிக்கிட்டோம், நம்ம ஏறி போகலாம். ஆனி, பாலுக்கு நல்லா நாரை வச்சு தேய்ச்சி விடு. அழுக்கெல்லாம் நல்லா போகும். அப்படி தானே? வாடன்னு சொல். விடு விடு ஜோசு, விடு. பாபு, வேணுங்கிறத எடுத்து சாப்பிடு. நீ தான் எடுத்து குடண்டி. ரொம்ப தான் வெக்கப்படுறாள. எடுத்து சாப்பிடுப்பா. ஐயோ, டீ எனக்கு பிடிக்காது. சரி, காஃபி. எனக்கு காஃபி வேண்டாம். அப்புறம் எனக்கு இந்த திடீர் மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பாபு முட்டை மட்டும் தான் சாப்பிடுவியோ? அது உடம்பை ஏத்துறதுக்கு ஒரே சாப்பாடு இந்த முட்டையும் கடலையும் தான். அப்படித்தானே டாக்டர் மச்சான்? இல்ல, இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டியா? சாப்பிட எனக்கு மூடு இல்லை.
என்னாச்சு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. யாரோட வீட்டையாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜப்தி பண்ணியிருக்கா? அது இப்ப இங்க நடக்க போகுது. என்னோட ஜோஸ் இங்க இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. கேஸ் கோர்ட்டுக்கு போற நாள் வந்துருச்சு. அங்க இருக்கவங்க சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாபு சொல்றது உண்மையாப்பா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டியா? ரொம்ப நாளாக இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். ச்சே, யாராச்சும் ஏதாவது சொன்னா உடனே ஏதாவது பேச வேண்டியது. ஓ அது சரி. இப்ப நான் யாரோ அப்படிதானே? இல்ல இல்ல நான் அந்த மாதிரிலாம் ஒன்று அது சொல்லல. புரிஞ்சிருச்சு. ஜோசு, அன்னைக்கு நடந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் மனசு விட்டு போகாதுடா. கொஞ்சம் பாசத்தை கட்டி நீ தான் அவனை வழி கொண்டு வரணும். உண்மையிலேயே உங்க மேல பாபு நிறைய அன்பு வச்சிருக்காரு. எனக்கும் ஆமால விருப்பம் தாண்டி. ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ மன்னிப்பு கேட்ட பிரச்சனை முடிஞ்சிருவா? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. அவன் அந்த கடனெல்லாம் அடைச்சு முடிக்க கூடாதா? எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறான்? வேணும்னே இல்ல பாட்டி, கையில காசு இருக்க வேண்டாமா? ஆமா, அவங்கிட்ட காசு எதுவும் இல்லையா? செங்கல் வித்த காசெல்லாம் வச்சு அவன் என்னதான் பண்ணான்? எல்லாரோட விஷயத்தையும் பார்க்கணும்ல. ஏன்னா ஹாலோ பிளாக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சு. இருந்தாலும் இவ்ளோ செஞ்சிருக்காருல பாட்டி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க ஹெல்ப் பண்றது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவன் அப்பாவை மாதிரியே பையனும் நல்லவன். நீங்க கேட்டதுனால தான் சொன்ன பாட்டி. ஆனியோட கல்யாணம், வீட்டோட கடன் எல்லாத்தையும் சேர்த்து லட்சக்கணக்கில் கடனை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் எப்படி அடிக்க போறாரு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. என் பிள்ளைங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அடைச்சிருவாங்க. இது ஜோசால உருவான கடன் ஒண்ணு கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு வழி கிடைக்காம இருக்காது பாட்டி. ஏண்டி சைடிஸ் எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? சீக்கிரம் வாடி. என்ன இப்படி குடிக்கிற? இப்படி குடிச்சா குடல் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிட போகுது. அதான் கரைஞ்சிருச்சேடி. கரையல, கரைச்சிட்டாங்க. என்னோட ஜோஸ் முகம் வாடி நீ பார்த்துருக்கியா? பாவம், ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள கெடுத்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க அப்படியே ஆப்போசிட். அந்த துரோகி பையன் அந்த குடும்பத்தையே பிரிச்சிருவான். ஆனி பாத்திருக்க பையனை பாரு. அவன் நடந்துக்கிறதோ பேசுறதோ சுத்தமா பிடிக்கல. வாய்க்கு வந்தபடி பேசாத. பொண்ணை யாரடி பாப்பா? நீ தான் அவனை பார்த்துருப்ப, வேற என்ன? நான் தான் இழிச்ச வாய உன்னை கல்யாணம் பண்ணி பாருங்க. என்ன எதுவும் சொல்ல வச்சிடாதீங்க. இருந்தாலும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்டி. உன் நாக்கு கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால சொல்றேன். அங்க நடக்கிறதையெல்லாம் நீங்க அடுப்பங்கரையில நின்று பேசி பேசி குடும்பத்தை கலைக்கிற மாதிரி வந்துச்சு. அடிச்சு உன் பல்ல அப்படியே. அப்பீல் போனதுனால தான் 26 24 கம்மி பண்ணியிருக்காங்க. அதை 4 தவணையாக அடைச்சா போதும். அதான் ஒன்று அடிச்சாச்சுல, அடுத்த தவணையை சீக்கிரம் அடைச்சிடுறேன். கொஞ்சம் காசை அடைச்சு இப்போதைக்கு ஜப்தியை தள்ளி வைக்கிறது நல்லதுதான். அதனால என்ன பிரயோஜனம்? எந்த நேரத்துல வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவார். நம்ம எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு? ஆக வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாம் மொத்தமா போயிடும். அப்புறம் உங்க ஷைனிங்கும் போயிடும். ஒன்னும் போகாது. அண்ணன் எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் பண்றாரு. உங்ககிட்ட உரிமை இருக்கனால ஒன்னு சொல்றேன். இங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சொல்றது சரிதானே? உன்னுடைய பெருமையை தான் பேசிட்டு இருக்கோம். ஆஹா, அப்படின்னா சார் குடிக்காதீங்க. ஊத்தடி கொஞ்சம். இந்த வீட்ல குடிக்க அனுமதி இருக்கிறதே இந்த பச்சை தண்ணிக்கு மட்டும்தான். இங்க எல்லாம் வெறுப்பா இருக்கு. எந்த வேலையும் பார்க்காம 3 வேலையும் சாப்பிடுற சுகம் எங்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் இப்படி 2 பேரும் தின்னு பெருத்து போயிருக்கீங்களா? குடும்ப சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது கொஞ்சம் ஓவர் தான். என்னால் அதை சகிச்சிக்கவே முடியல. வாழ்க்கையில கொஞ்சம் பிரைவசி ஆசைப்படாம யார் இருக்கா? உங்களுக்கு ஆசையா இல்லையா? சத்தியமா சொல்லுங்க. இங்க பிரைவசிக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்கு. பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. சாப்பாடு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அது சொந்த கையால சமைச்சு புருஷனுக்கு பரிமாறதுல ஒரு சுகம் இருக்கு. அதெல்லாம் பொண்ணுங்க கிட்ட சொன்னா புரியும். என்ன
அப்ப நாங்களாம் பொண்ணுங்க இல்லையா? எங்களுக்கும் இந்த ஆசையெல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் ஆசைப்படுற மாதிரி வாழ மாட்டீங்க? தோ நாங்க சொல்லித்தரோம் எப்படி வாழணும்னு. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். ஓ ஓஹோ. குடும்பத்தை பிரிக்க ட்ரை பண்றீங்களா? இங்க எல்லாரும் இதுக்கு பழகிட்டாங்க. இப்படி வாழ்றது ஒரு சுகம்தான். எனக்கு அந்த சுகம் வேண்டாம். இந்த வீட்டில் தங்குறப்போ இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடு போதும். தர முடியலன்னா சொல்லுங்க, இந்த ஊர்ல நிறைய ஹோட்டல் இருக்கு. இது வரைக்கும் இங்க நாங்க தனியா குடும்பமா சமைக்கிறது இல்ல, தனித்தனியா எல்லாரும் சமைக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். இல்ல யாரையும் எதிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, நிம்மதியா எல்லாருமே சாப்பிடலாம்ல. எல்லார்கிட்டையும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இல்ல நான் சொல்றது தப்பா இருந்தா வேண்டாம், நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. அது கரெக்ட் தான். ஆனா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா இங்க கொலையே நடக்கும். ஆமா, கொலை பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க. அது ஊர் முறை. அது மாதிரி பெரியண்ணா வீட்டுக்கு ஒரு நாள் போகலாம், இன்னொரு நாள் நிக்சன் வீட்டுக்கு. யாராச்சும் முடியாதுன்னு சொல்லுவாங்களா? இல்ல, சொல்ல முடியாது. இருந்தாலும் பாபு, அது கரெக்டா வராது. எல்லாம் சரியா வரும். இந்தாங்க பாட்டி, இதில் பலகாரம் இருக்கு. எல்லாரோட முகமும் கொஞ்சம் வாடி போயிருக்கு. நீ போய் என்னன்னு கவனி. நான் என் வீட்டுக்கு போகிறேன். அங்கேயும் ஒருத்தி இருக்காளே, ராட்சசி. என்ன எல்லார் முகமும் வாடி போயிருக்கு? அவங்களே எங்க? பெரிய அண்ணன் வீட்ல இருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து அங்கயா. அட இவ்வளோதானா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க குடும்பத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுதுற நாள் தான் இன்னைக்கு. நான்வெஜ் எடுத்துட்டு வா. குழம்புல ஏதோ ஒண்ணு கம்மியா அது இருக்கு. என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் வாட்டி சமைக்கிறேன்ல, அதனால கொஞ்சம் குறை இருக்கலாம். அதெல்லாம் 2 நாள்ல சரியாயிரும். அப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாம் நான் ரெடி பண்றேன். வேணாம், விருந்துன்னு சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் பழக்கம் இல்லை. இப்படித்தானே ஒன்று ஒன்றா பழக்கிக்கணும். அட பரவாயில்லையே, லில்லியும் பாட்டியும் ஏன் வரல? ஓ, நான் லேட்டாக வந்ததுனால இருக்கலாம். நானே போய் கூப்பிட்டு வரேன். இல்லை, வேண்டாம், டின்னர் தான் முடிய போதே. இல்லை சரிதான். அப்போ நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இல்லையா? தப்பாயிடுச்சு. கட்டாயப்படுத்தி லில்லியவாது கூப்பிட்டு வந்திருக்கணும். அது பாட்டி கூட சாப்பிட யாரா இருக்கணும்ல, அதான் அவங்கள கூப்பிடல. வேற என்ன பின்ன? பிரச்சனை இல்லை, ஒரு சேஞ்சுக்காக, வேற எதுவும் இல்லை. பாட்டி இத நினைச்சு வருத்தப்பட்டாங்க. எங்க அவங்க தூங்கிட்டாங்களா? இல்ல, சாப்பிடாம கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என் பேரை சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும். நிறுத்துடா. சாவுக்கான பாட்டு இருந்தா பாடு. அது ஏன் பேச மாட்டீங்களா? இங்க பாருங்க, திறக்க போறேன். இப்போ பேசல துளி கூட கொடுக்க மாட்டேன். ஐயா அழுகுறீங்களா? சரி, அப்ப நான் குடிக்கல. இதோ எடுத்து வச்சிடுறேன். இந்தாங்க, இது கொஞ்சம் பிடிங்க. வருத்தெல்லாம் அப்படியே ஓடி ஒளிஞ்சிரும். இல்லடா, அது நான் போறப்பதான் போகும். நீ அங்க உட்கார்ந்து சாப்பிட்டியா? அங்க இருந்து சாப்பிட்டா என்ன, இறங்காதா? வீடு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அதுல என்ன தப்பு? நான் இந்த வீட்டுக்கு வந்து 60 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் நடந்தது. இனி உங்களோட விருப்பப்படியே நடக்கட்டுமே. போய்க்கடா, போய்க்க. அப்ப சாப்பாடு வேண்டாம். எனக்கு பசிக்கலடா. உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். அப்ப நீ சாப்பிடலையா? நீங்க 2 பேருக்கு போறத பார்த்தா தானே எனக்கு நல்லா தூக்கம் வரும். நான் இது கொஞ்சம் குடிங்க. ஜோசு, என் பேரா, ஏண்டா நீ உன் பாட்டி விட்டுட்டு போயிடுவியா? இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் காசு கட்டிட்டேன்னு சொன்னானே, மீதியும் அவனே கட்டிடுவான். அடைக்கலனா எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. சொத்துக்கள் அவன் பேர்ல மட்டும் இல்லைல்ல. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தர் பேர்ல என்னென்ன சொத்து எழுதியிருக்குன்னு. நாங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு, வீடை சின்னவனுக்கு கொடுக்கணும்னு. நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். அது எப்படி சரியா வரும்? நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீடெல்லாம் சின்ன பையனுக்கு தானே. அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதை யார் எதிர்க்க முடியும்? அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் ஜோஸ் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டான். இது வரைக்கும் என் குடும்பத்துக்குள்ள எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. அதுதான் இப்ப பிரச்சனை. யாருக்கும் எந்த கணக்கும் தெரியாது. நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். வீடை இழக்காம இருக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு மட்டும் இல்லை, பல லட்சம் ஜோஸ் வெளியே கடன் வாங்கியிருக்காரு. ஊர்க்காரங்களுக்காக ஜாமீனுக்கு பல தடவை கூட நின்றுருக்காரு. இது எல்லாத்துக்கும் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? அது சரி, ஜோஸ் கவர்மெண்ட் வேலையில ஒன்றும் இல்லையே ஜாமீன் எடுத்து கொடுக்க. ஜோஸை பொறுத்த வரைக்கும் ஜாமீன்னா என்ன? நீங்க அனுபவிக்கிற குடும்ப சொத்து. அப்புறம் வீடு, நகை, சொத்து, செங்க சூளை இதெல்லாம் ஜோஸ் பேர்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், அப்படியெல்லாம் ஆகாது. ஆகக்கூடாது. அதுக்கு இப்போ என்ன பண்றது? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களோட சொத்தெல்லாம் பிரிச்சு வைங்க. இதெல்லாம் நீங்க தனித்தனியா பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் சொல்லலை. வா 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 வா, குளிக்க வா, குளிக்க வா. 1 2 3. மேகம் கருக்குது, டக்குச்சுக்கு டக்குச்சுக்கு, மின்னல் அடிக்குது, டக்குச்சுக்கு டக்குச்சுக்குது, சாரல் அடிக்குது, டக்குச்சுக்கு சிக்கு சிக்கு, டக்குச்சுக்கு சிக்கு சிக்கு. மேகம் கருக்குது, சக்குச்சுக்கு டக்குச்சுக்கு, மின்னல் அடிக்குது, சக்குச்சுக்கு சிக்கு சிக்கு, சாரல் அடிக்குது, டக்குச்சுக்கு டக்குச்சுக்கு. நீங்க போய் அந்த ஏரியில குளிக்க கூடாதா? குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல் கொஞ்சம் சீக்கிரம் குளிங்க. மனச மயக்குது, சுகமும் கிடைக்குது. நீ எப்போ இங்க குளிக்க மாட்டிய? காலையில் சாணியில் விழுந்துட்டேன், உடம்பு ஃபுல்லாக சாணி, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக குளிச்சிட்டேன். இனிமேல் இதில் எப்படி குளிக்கிறது? ஹலோ, இந்த சாணி தண்ணியை நாங்கள் புண்ணிய தண்ணின்னு சொல்லுவோம். இதில் முங்கி குளிச்சா மனசாலையும் உடலாலையும் செய்த பாவங்கள் எல்லாம் அதுவா போயிடும்னு சொல்லுவாங்க. வாடா வெளியே, அவங்க குளிக்க வந்துட்டு தெரியல. சரி, குளிச்சுக்கோ குளிச்சுக்கோ, ரொம்ப நாளைக்கு இங்கே குளிக்க முடியாது.
இல்லை டேங்கை மட்டும் ஜப்தி பண்ணும்போது விட்டு போக மாட்டாங்கல்ல. அவன் அப்பாவை மாதிரியே பையனும் நல்லவன். இல்லை பாட்டி, ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இல்ல பாபுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. எல்லாமே எல்லாருக்கும் தான். எல்லாரும் பங்கு பிரிச்சு எல்லாரும் தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லையே. இல்லை, சும்மா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இத படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜோஸோட இடத்துல தான் இப்ப பால் வீடு வச்சிருக்கான். அது கரெக்ட் தான். சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணும்ல. ஒண்ணு பண்ணலாம். என்னோட இடத்துல தானே கைமேல் வீடு இருக்கு, அது ஜோஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ எதுக்காக இதெல்லாம்? அவ நிம்மதியா அங்கேயே இருக்கட்டுமே. இந்த வீடு இந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுக்கு வேற வீடு பார்க்கணும்? பத்திரத்துப்படி வீடும் செங்கசூல இருக்கிற 5 ஏக்கர் நிலமும் ஆனியோடது. ஜோஸ் தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறான். நகை கடை நிக்சன் பாத்துக்கிறான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நமக்குள்ள வரல. பாட்டி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் யார் யாருக்கு என்ன சொத்து பிரிச்சிருக்குன்னு தெரியணும்ல. அப்ப ஆனிக்கு இந்த வீடும் செங்கசூலும் இருக்கு. சமைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி தந்த பாட்டி நீங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வேலை அதிகமா இருக்குன்னு நான் சொன்னாலும் காலையில சோறு குழம்பு டிஃபன் எல்லாம் செய்யலனா இந்த சாண்டிக்கு நிம்மதியாவே இருக்காது பாட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளையும் பார்த்துதான் எனக்குன்னு யாருமே இல்லாதது நான் மறந்து வாழறேன். எவ்வளவு சந்தோஷமா நாம ஒன்னா இருந்தோம். நீ கவலைப்படாம இருறே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. கவலைப்படலங்க. நடக்கிறத நினைச்சா பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாம் சரியாயிடும், விடுறே. யாருக்கும் கஷ்டம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணியே ஆகணும். எல்லாரும் ஒரே முடிவுல இருக்கும்போது எப்படிங்க சொத்தை பிரிக்காம இருக்க முடியும்? முடியணும். இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துதான் பழகிருக்கேன். இனி கேட்க வேண்டி வரலாம். எல்லார்கிட்டயும் இன்னொரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நம்ம ஒன்னா இருக்க இந்த இடத்துல தான் பாட்டியோட கண்ணு மூடணும். என்ன எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா சர்ச்சுக்கு போகாம என்ன வந்து அறுக்கிறானுங்க. நல்ல விஷயம்தான். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பார்க்க முடிஞ்சதே. என்னன்னா ஒரு சின்ன விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நினச்சா நடக்கிற விஷயம்தான். என்னைக்கா இருந்தாலும் இதை செஞ்சாகணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த சொத்தை பிரிக்கலாம்ல. கொஞ்ச நாள்னு சொன்னா ஜப்தி நடக்கிற வரைக்குமா? என் பக்கமும் கொஞ்சம் தப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளோட ஒரு பிடி மண்ணை கூட யாரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சொத்து மேலே ஆசைப்பட்டு இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதா நல்லது. அது மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி டெய்லியும் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம தாத்தா சம்பாதிச்ச சொத்து இது. நம்மளோட பாட்டி இந்த மண்ணில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான்
நம்மளுக்கு நல்லது நடந்தது. பாட்டியோட காலம் முடிகிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. பாட்டி இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க? எல்லாரோட முடிவும் பாகம் பிரிக்கணும்னு இருந்தா அது நடக்கட்டும் ஜோஸ். வேற என்ன பண்றது? ஐயோ, இவ்வளோ கீழே வந்து என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். சொந்த தங்கச்சியோட புருஷன் தானே நான். உங்கள் அண்ணன் தம்பிங்க, உங்களோட சொத்து. அதை நீங்கள் பங்கு பிரிப்பீங்களோ பிரிக்காமல் இருப்பீங்களோ பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட விருப்பம். என்ன நடுவில் சேர்க்காதீங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனி ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஐயோ, அவள் சர்ச்சுக்கு போயிருக்காளே, வர கொஞ்சம் லேட் ஆகும். சமைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி தந்த பாட்டி நீங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வேலை அதிகமா இருக்குன்னு நான் சொன்னாலும் காலையில சோறு குழம்பு டிஃபன் எல்லாம் செய்யலனா இந்த சாண்டிக்கு நிம்மதியாவே இருக்காது பாட்டி. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுகளையும் பார்த்துதான் எனக்குன்னு யாருமே இல்லாதது நான் மறந்து வாழறேன். எவ்வளவு சந்தோஷமா நாம ஒன்னா இருந்தோம். நீ கவலைப்படாம இருறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. கவலைப்படலங்க. நடக்கிறத நினைச்சா பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாம் சரியாயிடும், விடுறேன். யாருக்கும் கஷ்டம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணியே ஆகணும். எல்லாரும் ஒரே முடிவுல இருக்கும்போது எப்படிங்க சொத்தை பிரிக்காம இருக்க முடியும்? முடியணும். இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துதான் பழகிருக்கேன். இனி கேட்க வேண்டி வரலாம். எல்லார்கிட்டையும் இன்னொரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நம்ம ஒன்னா இருக்க இந்த இடத்துல தான் பாட்டியோட கண்ணு மூடணும். என்ன எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். நல்ல விஷயம்தான். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பார்க்க முடிஞ்சதே. என்னன்னா ஒரு சின்ன விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து நினச்சா நடக்கிற விஷயம்தான். என்னைக்கா இருந்தாலும் இதை செஞ்சாகணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த சொத்தை பிரிக்கலாம்ல. என் பக்கமும் கொஞ்சம் தப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளோட ஒரு பிடி மண்ணை கூட யாரையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சொத்து மேலே ஆசைப்பட்டலாம் ஒன்றும் பண்ணலாண்ணா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறது தானே நல்லது. அது மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி டெய்லியும் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம தாத்தா சம்பாதிச்ச சொத்து இது. நம்மளோட பாட்டி இந்த மண்ணில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்லது நடந்தது. பாட்டியோட காலம் முடிகிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல.
ஐயோ, இவ்வளோ கீழே வந்து என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். சொந்த தங்கச்சியோட புருஷன் தானே நான். உங்கள் அண்ணன் தம்பிங்க உங்களோட சொத்து. அதை நீங்கள் பங்கு பிரிப்பீங்களோ பிரிக்காமல் இருப்பீங்களோ பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட விருப்பம். என்ன நடுவில் சேர்க்காதீங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனி ஒரு வாட்டி பார்க்கலாமா? ஐயோ, அவ சர்ச்சுக்கு போயிருக்காளே, வர கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க யாரும் ஒத்துக்கல பாட்டி. ஒவ்வொருத்தரும் அவங்க முடிவுல இருக்காங்க. எடுத்துக்கிட்டோம், எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அட கடவுளே. தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? 1-2 வருஷத்துக்கு சூளையை வாடகைக்கு விட்டா என்ன? அதனால மட்டும் இப்போ என்னடா நடக்க போகுது? இப்போதைக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லை, இப்படி சூளையில் வேலை இல்லாமல் இருக்கிறது நமக்கும் கஷ்டமாக இருக்குல்ல. இங்கே இப்படி சும்மா உட்காந்துருந்தா போதுமா? வேலை நடக்க வேண்டாமா? நடக்கணும். அப்புறம் ஆனிக்கு இருந்தாலும் ரொம்ப பிடிவாதம். செங்க சூளை அவளோடது தானே. யோசிச்சு பார்த்தப்போ எனக்கும் சரின்னு பட்டுச்சு. இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறது வாழ்கிறதுக்கு. அதனால சூளையை நான் நடத்தலான் இருக்கேன். வேலைக்காரங்க இப்போ உடனே வந்துடுவாங்க. படிச்சது போதும். இப்பவே அறிவு அதிகமா தான் இருக்கு. இது படிக்கிறதுனால ஒன்னும் அதிகமாயிட போறதில்ல. அப்புறம் எதுக்கு நீ படிக்கிற? நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சந்தோஷம்? இன்னைக்கு எனக்கு பயங்கர சந்தோஷமான நாள் தான். இன்னைக்கு தான் உங்களுக்கு கம்மியா இருந்திருக்கு. உங்க வீட்டு சாப்பாடு நின்னதும் சந்தோஷப்பட்டேன். சொத்த பாகம் பிரிச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது அப்படி இல்லடி, சூளைக்கு முதலாளியான சந்தோஷம்டி. அந்த சூளையில இன்னையிலிருந்து என்னோட ஆளுங்க தான் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் உன்னோட குடும்பத்து வீடு, அதுவும் நமக்கானது தானே. அங்கேயும் நான் எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு ஜோஸ். ஓ, நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஜோசே, ஜோசே இங்க வா. அது ஒரு சின்ன விஷயம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி இருக்கணும். ஆனா பண்ணல. எல்லாரும் நினைச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். இவ்வளவு நாள் பொறுத்ததுக்கான தண்டனை இது. யாரும் வெளியே அனுப்பல. அப்படியா? இந்த வீட்டுக்கு நாங்க வரப்போறோம்னு பாபு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ நீங்க இப்படிதான் இருப்பீங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க நல்லவர் தான், பணக்காரர் தான். எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஆனா எங்களை பத்தி எப்போது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளோட இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வாழ்றதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா என்னங்க, நம்மளோட பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டாமா? சொல்லுங்க. நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாங்க.
நீ என்ன வேணா திட்டிக்கோ, நான் அதை கேட்கறதுக்கு ரெடி தான். எல்லாருக்காக வாழ்ந்ததோ எல்லார் மேலேயும் பாசம் வச்சதோ என்னோட தப்பா? இதை வைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறது என்னமோ கைமல் தான். மற்றதெல்லாம் சரியாகிற வரைக்கும் அங்க தங்கிக்கு நீங்க ஒத்துக்கிட்டா போதும். எவ்வளோ நாள் வேணாலும் அங்க தங்கட்டும். நாங்க வரப்போறதும் இல்ல, அதை இடிக்க போறதும் இல்ல. உண்மையிலேயே உன்னுடைய சொத்தை வாங்கறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. காசு வேணும்னா எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வேண்டியபடி நடத்திக்கலாம். ஜோசு, உன்னோட கஷ்டம் தெரியாம இல்ல, ஆனா குடும்பத்துக்கு உதவி பண்ற நிலைமையில நான் இல்ல. ஆனா நீ இப்படி கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் முடியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீணாவும் ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா எப்படி சொல்லணும்னு கூட தெரியல. அவளோட வீட்ல இருந்து கொஞ்சம் பணம் கிடைச்சது, அதை உன்கிட்ட கொடுக்குறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீ ஏன் வேண்டாங்கிற? அப்படியெல்லாம் நினைக்காத. அவ தான் சொன்னா, நீ தான் அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வேண்டாம், இன்னொரு கடனும் வேண்டாம். இது கடன்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, உன் சொத்தை விற்கிறதா கேள்விப்பட்ட? வேற என்ன பண்றதுன்னு தெரியாம. டேய், தாத்தா காலத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற மண்ணுடா, அது வேற ஒருத்தர் கையில போறது நல்லா இல்லடா. நீ இங்க வா. இப்ப உனக்கு எவ்வளவு வேணும் அதை நான் தரேன். சொத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீ அதை வீணா பேர்ல எழுதிரு, மீதியும் நான் கொடுத்துட்றேன். நீ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, சந்தோஷத்தினால. கைமல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்றான்ட்டான். எனக்கு அவன் உதவி பண்றானா? இப்போ நான் அப்படியே நிம்மதியா அப்படியே போயிடலாம்ல. நானும் போயிட்டுமா? போயிட்டுமாடா? நான் போயிட்டுமாடா? போன்னு நான் சொல்லுவேனா? ஏய், யாரா எனக்கு? யாரா நீ? யாரா நீ? அடிச்சு அழக்கூடாது. அழாத அழாத அழாதான். என்னை அழ வைக்காதடா. எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. என்னால சொல்லாம இருக்க முடியல. போதும், குடிச்சது போதும். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நான் சொன்னதான் பேசாம போய் படு. மனசுல சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. என்ன போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா பார்த்துட்டல. சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் மிஸ் ஆகும். எனக்கு இது வரைக்கும் அண்ணன் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுத்தது. எனக்கு ஒரு வேலை சாப்பாடு தரீங்களா? ஜோஸ், போய் படுத்துங்க. ஊர்காதல விழ போகுது. நான் ஒன்னு ஊருக்காரங்க பத்தி பேசலையே, நம்மளை பத்தி தானே பேசுறேன். நிக்சன், என்னால ஓ வீட்டு வேலையை மட்டும் முடிக்க முடியலடா. மனுஷன்டா, கோச்சிக்காதடா மனுஷன்டா. தம்பி, சுற்றமா போறேன்டா. நீ அப்பா மாதிரி படிச்சு பெரிய ஆளா ஆகணும். ஜோஸ் சித்தப்பா மாதிரி முட்டாளா இருந்துடாதடா. மனுஷங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கூட்டு போய் படுக்க வை. போ. இன்னைக்கு நீ நைட்டு தூக்கம் கிடையாது. நான் இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சந்தோஷப்பட்டு விடிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நீங்களா போங்க. பாட்டு நீ கிளம்பு.
நீ போமா. ஏய் எல்லாரும் எல்லாரும் போடு. பாத்தியா கண்ணு சிமிட்ற இந்த நட்சத்திரத்தை பாத்தியா? நம்ம அப்பாவோட தாத்தாவோட ஆத்மாங்க நம்ம கிட்ட போக சொல்றாங்க. கண்ணுக்காக பார்த்து எதுக்காக என்ன இவ்ளோ ஆசை காட்டி கூட்டிட்டு வந்தீங்க? பாசம் வேண்டாம், கொஞ்சம் நிம்மதியாச்சு கொடுத்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு ஆசைப்படுற ஏதாவது உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கா? ஒரு நாளாவது நிம்மதியா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? போதும் போதும், ரொம்ப பேசாத. எல்லாரையும் வெறுக்க வச்சு என் சின்ன அவன் பேர் கூட நீ சொல்லக்கூடாது. இதுக்கு நீ என்ன கொண்டு இருக்கலாம். கொல்லணுமா கூடாதான் நான் பாத்துக்கிறேன். இங்க குடுக்கறத சாப்பிட்டு மரியாதையா இருந்துக்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அவன் வேண்டாங்கிற. ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? நீ தானே விரும்பி கேட்டுக்கிட்ட, நீயே ஏதாவது முடிவு எடுத்துக்கோ. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தின. நகைக்கு நகை, காருக்கு காரு, எவ்வளவு லட்சம் செலவாச்சு. என்ன இருந்தாலும் அங்கேயும் போய் என்னன்னு விசாரிங்க. ஒன்னும் விசாரிக்க வேண்டாம், நான் இனி அங்க போக மாட்டேன். அப்ப போகாம கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆனி, சொந்தங்களை தூக்கி போடுறது ஈஸி, ஆனா அதை திருப்பி சம்பாதிக்க அண்ணே, என்னாச்சு? எல்லாரோட கணக்கும் தப்பா போயிட்டு இருக்கு. ஆனா உனக்கு எந்த தப்பு நடக்காம இருந்திருக்கலாம். பிரச்சனை கிடையாதுமா, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். நம்ம வீட்டோட விளக்கு மாதிரி அவன். தாத்தாவோடவும் அப்பாவோடவும் ஆத்மா வீட்டை விட்டு போக போகுது. அவன்கிட்ட போய் சொல்லு போகாதேன்னு. நீ போய் சொன்ன அவன் கேட்பான். அவனதானே இந்த முடிவெடுத்தான். ஜோஸ் முடிவெடுத்தான்னா மாத்திக்க மாட்டான். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. எல்லாரும் அவங்க காரியத்தை தான் பாக்குறீங்க. என் பேரன் ஜோஸ் அவனோட வாழ்க்கை மட்டும் மறந்து போயிட்டான். என்னோட பேரன் போறானே. பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். உன்னை விட்டு போறதுக்காக நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணலடி. போதும் வாடி. வா வான்னு சொல்றல. போ போ.
போய் வண்டியில ஏறு. ஜோஸ் நீ பேசாத. போன வாட்டி என் தங்கச்சி நீதான் வேணும்னு சொன்னதுனால விட்டேன். இப்ப அவன் சொல்லட்டும். விடுறா. சின்ன பழைய ஜோஸ் பாக்கிடாத. ஏய் ஒண்ணு. டேய். பாட்டி ஜோஸ் அண்ணே நான் கிளம்பு. அழாத. ஏன்பா ஜோசு, நீ உன் பாட்டி வீட்டுக்கு போக போறியா? நீ போனதுக்கு அப்புறம் பாட்டிக்கு யாருடா இருக்கா? என்னையும் கூட கூட்டிட்டு போனா ஜோசு. பாட்டி வாங்க.